ஆண்டவரும் இரட்சகமாக இருக்கிறாங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் மனமாற்றத்துக்கான சிலுவையை நாம் தியானிப்போம். இந்த மனமாற்றத்துக்கான சிலுவையை நாம் தியானிக்கும் பொழுது ஒரு கிறிஸ்தவர் அல்லது இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லது இயேசுக்காய் வாழ்கிறவர் என்று சொல்லுகிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று நாம் வாசிக்கும்பொழுது மத்தேயு 19ஆம் அதிகாரத்திலும் மார்க் 10ஆம் அதிகாரத்திலும் லூக்கா 18ஆம் அதிகாரத்திலும் ஒரு நல்ல ஒரு தலைவனை, அந்த ஒரு வாலிபனை அல்லது ஒரு ஐஸ்வர்யானை அங்கே மேற்கோள் காட்டுகிறார். மத்தேயும் லூக்காவும் எழுதும்போது ஒரு கருத்தை மையப்படுத்தியதில்லை. ஆனால் மார்க் எழுதும்போது ஒரு கருத்தை மையப்படுத்தியது என்னென்று சொன்னால், இயேசு அங்கே சொல்லுவார். நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். மார்க் 10:17 இப்படி சொல்கிறது. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திர கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார். அப்போது அங்கே கேட்ட உடனே ஆண்டவர் சொல்கிறார், நீர் என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. அன்றைக்கு மத போதகர்கள், குருமார்கள், ஆலய தலைவர்கள், ஜபாலய தலைவர்கள்லாம் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இயேசு அங்கே வாழ்கிறார். அப்பொழுது அங்கே ஒருவன் ஓடி வந்து அவன் நித்திய ஜீவனை பற்றி கேட்குறான், பெற்றுக்கொள்வது. அப்போது ஆண்டவர் சொல்லி வரும்போது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாத, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாய் என்றார். அதற்கு போதகரே, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இன்றைக்கு ட்ரெடிஷன், பாரம்பரியமான ஒரு வழக்கத்தையும் திட்டத்தையும் செய்து கொண்டு வருகிறார். ஆனால் இவைகள் எல்லாம் செய்தால் நாம் நித்திய ஜீவனுக்கு போக முடியுமா அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், அவன் சொல்கிறான், நான் இதெல்லாம் கை கொண்டிருக்கிறேன் அப்படி சொல்கிறான். சிறு வயது முதல்ல கை கொண்டிருக்கிறேன். உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவர்களை அங்கே வாசிக்கிறோம். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, முதலாவது அவனை பார்க்குறாரு, அவனிடத்தில் அன்பு கூறுறாரு. இவ எல்லாம் சொல்கிறான், நான் கோயிலுக்கு போகிறேன், இது எல்லாவற்றையும் நான் செய்கிறேன், அதில் எல்லாம் இந்த ட்ரெடிஷன் எல்லாத்தையும் சொல்கிறான். சொல்லிட்டு அங்கே சொல்லும்போது அவர் அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவர்களை விட்டு தரித்திரத்துக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. அங்கே அழுத்தம் திருத்தமாய் மார்க்கு எழுதுகிறார், சிலுவை பின்பு நீ போய் என்ன பண்ண, சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. அப்போது இயேசுவை பின்பற்றினால் நித்திய ஜீவன் உண்டு. ஆனால் எப்படி பின்பற்றும் என்று சொன்னால், மனதில் ஒரு மாற்றத்தோடு சிலுவை சுமந்து வரும். அதனால்தான் மனமாற்றத்துக்கான சிலுவை. உங்களுடைய மனம் மாற வேண்டும் என்று சொன்னால், அல்லது புதிதாக வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தை விட்டு, ஐஸ்வர்யத்தை விட்டு, அதனால்தான் அங்கே கீழே வாசிக்கிறோம், அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியாக இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். அப்போ உனக்கு மனவழி ஆகிவிட்டது. எதுனா, உனக்கு உண்டானதெல்லாம் விட்டு தரித்திரத்தை கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னது. இவெல்லாம் கரெக்டாக பண்ணுறாரு இந்த காரியத்தை. அப்போது பரலோகத்தை காட்டிலும் இந்த உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம் பெருசானா இல்லை. ஆனால் இன்றைக்கி நம்ம எதுக்காக அடிச்சுக்கிறோம் அப்படின்னா, எதுக்காக தேடி ஓடினா, இந்த ஐஸ்வர்யத்துக்காகத்தான். நான் பணக்காரன் ஆகணும், நான் நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வீடு வாங்கணும், நல்ல கார் வாங்கணும், நான் லக்ஸரியாக வாழணும்னு நினைக்கிறேன். ஆனால் அது இல்லை லைஃப். இயேசுவோடு இருக்கிறோமா, இயேசுவின் சித்தம் செய்கிறோமா? அழகாக ஒரு பாட்டு இருக்குது, என்னை அழைத்ததே இயேசுவின் தொண்டு செய்ய பரிசுத்த ஆவியான எனக்குள்ளே வர வேண்டுமா. ரொம்ப அழகான பாட்டு. வர வேண்டும் பரநாவியே. அப்போது தர வேண்டும் அந்த பரிசுத்த ஆவி. அப்படினால அந்த பாடல் வரைக்கும் அழகாய் சொல்கிறது. இங்கே
ரொம்ப அவன் மனமடைந்து துக்கத்தோடு போய்விட்டான். அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீசரை நோக்கி, ஐஸ்வர்யமுள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்குது என்றார். சீசர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார். இயேசு பின்னும் அவர்கள் நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதில்லை. ஐஸ்வர்யம் மாத்திரம் இல்லை, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள். அப்போ நம்முடைய நம்பிக்கை இயேசு மேலே இருக்கணும். நம்முடைய நம்பிக்கை பரலோகத்தின் மேலே இருக்கணும். இயேசுவை நான் பார்த்ததில்லை, ஆனால் விசுவாசிக்கிறேன். பரலோகத்தில் நான் பார்த்ததில்லை, இப்படி தான் இருக்கேன், அப்படி தான் இருக்கேன்னு போய் வந்ததும் இல்லை. அநேக பேர் என்னென்னோ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் அறிவார். அந்த பரலோகத்தை எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் மரித்தா அந்த பரலோகத்துக்கு போவேன், அந்த மோட்சத்துக்கு போவேன். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆனால் அவனுக்கு இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை இல்லை, ஐஸ்வர்யத்தின் மேல் தான் இருந்து. அதனால் அவன் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றி வர அல்லது விற்று கொடுத்துட்டு வர அவனுக்கு மனதில்லாது இருந்தது. அதனால் அவன் பின்மாற்றத்தில் போய்விட்டான் அல்லது திரும்பி போய்விட்டான். இன்றைக்கு நிறைய பேர் அப்படி தான். ஆரம்பத்தில் ரசிக்கப்பட்ட உடனே ரொம்ப அழகாக பின்பற்றி வராங்க, ஆலயத்துக்கு வராங்க, தவறாமல் எல்லா கூட்டங்களுக்கும் வராங்க, காணிக்கையில் கொடுக்குறாங்க, தசம்பாக கொடுக்குறாங்க, கடவுள் என்ன சொல்லி வச்சுருக்கோ அதை எல்லாத்தையும் தவறாமல் செய்கிறாங்க. ஆனால் சின்ன சின்ன காரியத்தில். அதனால தான் ஆதி சபையில் அவங்க விற்ற காணிக்கையில் வஞ்சித்து வைத்து பொய் சொல்லி மடிந்து போனார்கள். இன்றைக்கு நிறைய பேர் ஆத்துமாவில் மடிந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு சரீர மரணம் இல்லை, ஆத்துமாவில். ஆத்துமா அறிவில்லாத நல்லதில்லை. ஆத்துமாவில் தான் ஒரு உயிர்ப்பு. நம்மளுக்கு ஒரு உயிர் இருக்குது. இந்த ஆத்துமா தான் சொல்லும், உன் ஆண்டவர் பார்க்குறாரு, நீ செய்கிறது தப்பு, நீ இப்படி செய்யாத, இப்படி போவாத, அப்படி பண்ணாத. ஆனபடினால ஐஸ்வர்யனும் போக முடியாது, ஐஸ்வர்யத்துமே நம்பிக்கொள்ளுவர்களும் போக முடியாது, அரிதான காரியம் அப்படி சொல்லிட்டார். ஆனபடினால அங்கே சொல்லுப்பது, ஒட்டகமானது ஊசின்னு காதில் நுழைஞ்சிருமா, அது ஈஸி, ஆனால் இவங்களாம் கஷ்டம் அப்படின்ட்டார். இங்கே எப்படியாவது சொல்லி கொண்டு வரும்போது இவன் பாருங்கள், இயேசு பின்பற்றி இயேசு சொன்ன போல நான் சிறு வயது முதலே எனக்கு சட்டத்திட்டங்கள்லாம் நான் கை கொண்டு வரேன், ஆனால் இந்த காரியத்தை பார்க்க முடியாது. இதுதான் அவன் மனம் மாற்றமில்லாமல் ஏமாற்றத்துடன் போய்விட்டான். ஆனால் ஒருவன் இந்த உலகப்புறமாக வாழ்ந்து அவன் என்ன காரியம் செய்து தப்பிதம் பண்ணாலும் அவனுக்கும் தண்டனை கொடுக்குறாங்க. இயேசு ஒரு தப்புமே பண்ணாத முழு உலகத்துக்காக இரத்தம் சிந்தப்பட வேண்டும், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட அவர் மரிக்க வேண்டும். அந்த சிலுவையை அவர் சுமந்தார். அப்பொழுது அந்த சிலுவையில் அறையப்படும் போது இடது பக்கமும் வலது பக்கமும் 2 கல்லர்களை அங்கே கல்லணை அடிக்கிறது பார்க்கலாம். மற்ற 27ஆம் அதிகாரத்திலும் மார்க் 15ஆம் அதிகாரத்திலும் நாம் இதை பார்க்கலாம். அங்கே நாம் வாசிக்கும் பொழுது அப்பொழுது வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாய் 2 கல்லர்கள் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள். அந்த வழியாக நடந்து போகிறவர்கள் தங்கள் தலையை துலுக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசிரியர் வேதபாரல் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னை தான் ரட்சித்துக்கொள்ள திராணில்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கை இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாக இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அவரோடு கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கல்லரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபதாகன் என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்கள் சிலர் அதை கேட்டபொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றால், உடனே அவர்கள் ஒருவன் ஓடி கடற்காலன் எடுத்து காடியில் தோய்த்து
அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். மற்றவர்களோ, ஒரு எலியா இவனை ரட்சிக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அங்கே இதெல்லாம் வாசிக்கும் பொழுது அங்கே அழகான காரியத்தை பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்து அந்த கள்ளன் அவன் அந்த சிலுவையில் ஒரு மனமாற்றம் அடைகிறான், இயேசுவை நேசிக்கிறான். அப்போ பாருங்கள், தப்பு பண்ணவனுக்கு தண்டனை உண்டு. அப்போது அவன் தண்டனை அனுபவித்து கொள்கிறான். ஆனாலும் ஒரு கள்ளன் சிரிப்புகிறான், ஒரு கள்ளன் அவரை ஏற்றுக்கொள்கிறான். இவர்தான் மெய்யான கடவுள், இவர்தான் இரட்சகர், இவர்தான் மோட்சத்துக்கு வழி என்று விசுவாசிக்கிறான். அப்பொழுதே ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாயாக என்றார். அப்போ பாருங்கள் பிரியமானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டு யாராக இருந்தாலும், நாம் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் நாம் கடைசி நிமிடத்தில், அதுதான் நொடி பொழுது, இமை பொழுதுன்னு எழுதப்பட்டிருக்கிறது, மறுரூபமாக்கப்படுவோம். அந்த மனதுக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தருவார். அதுக்கு தேவை சிலுவை தான். சிலுவை இல்லாமல் ரட்சிப்பு இல்லை, சிலுவை இல்லாமல் மீட்பு இல்லை, சிலுவை இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, சிலுவை இல்லாமல் நம்மளுக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமே என்றும் இருக்குது. அப்படினால நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே பெற்றுக்கொள்வோம். வேறு எந்த ஐஸ்வர்யமும் வேணாம், ஐஸ்வர்யத்துமே நம்பிக்கை வேணாம். நம்ம மனதளவில் மனமாற்றம் அடைவோம், மகிமையை தேடுவோம், மறுரூபமாகவும் மகிமையில் பிரவேசிப்போம். மகாராஜாவோடு இயேசு ராஜாதி ராஜாவோடு என்றென்றும் வாழ்ந்திருப்போம். இயேசு நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை தருவாராக. நம் ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் ஆண்டவரே, சோதர கர்த்தாவே, இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கர்த்தாவே, நாங்கள் ஒரு ஐஸ்வர்யனை போல் உண்மை விட்டு பின்பாற்றத்துக்குள்ளே போயிடக்கூடாது. ஆண்டவர் திரும்பி போயிடக்கூடாது, ஏமாற்றத்தோடு போயிடக்கூடாது. ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஏமாற்றமே மிஞ்சி வாழ்க்கை வாழ்ந்தாலும், ஆனால் உம்மோடு கூட இருக்கும்பொழுது, உம்மை சார்ந்து இருக்கும்பொழுது, உம்மை நோக்கி பார்க்கும்பொழுது, உம்மிடத்தில் வேண்டுதல் வைக்கும்போது, இந்த கல்லை நான் சொல்கிறான், இன்றைக்கு என்னை நினைத்து கொள்ளுங்கன்றான். இன்றைக்கு என்னோடு கூட பரதேசி இருப்பான். அந்த பாவ உணர்வு அவனுக்கு வருது, குற்ற உணர்வு வருது. ஆனபடினால அவன் மனதிலே மனமாற்றம் அடைந்தான். ஆனபடினால இன்றைக்கு நாம் பார்க்கும்பொழுது மனமாற்றத்துக்கான சிலுவை நாம் சுமக்க வேண்டும். அப்போ எல்லாவற்றையும் விட்டுட்டு நம்மளுக்கு உண்டான இந்த தரித்திரம் கொடுத்துட்டு 2 வச்சுருந்தா 1 கொடுன்னு சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழும்போது, அல்லது ஒருவேளை ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்தா ஏமாற்றம் வந்துடும், பின்மாற்றம் வந்துடும். சுகபோகமாக வாழ்கிறவன் செத்தவனுக்கு சமன் பார்க்குறவன். ஆண்டவரே, அன்றென்றுள்ளது எங்களுக்கு தாரும். நாங்கள் மனதளவில் மனமாற்றம் அடைந்து உள்ளத்தில் ஒரு புதிதான காரியத்தை தோற்று கிருபினால் எங்களை மூடி மறைத்துக்கொள்ளும். உங்களுடைய கிருபினால் எங்களை வழிநடத்தும். தொடர்ந்து எங்களோட இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, முழுமே பிரஸ்நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை கர்த்தர் செய்து சகலவர் மறவாதே, ஆமென். God bless you. Thank you.